வணக்கம் மக்களே, நீங்க பார்க்கிறது தி லோன் வுல்ஃப் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம டிசாஸ்டர் ஃபிலிம் ஜேர்னர்ல எடுக்கப்பட்டு 2024 வெளிவந்த படமான ட்விஸ்டர்ஸ் படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்விஸ்டர்ஸ் இந்த படம் 1996 வெளிவந்த படமான ட்விஸ்டர் படத்தோட ஸ்டாண்டலோன் சீக்குவலா தான் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால பெருசா எந்த கனெக்ஷனுமே ரெண்டு படத்துக்கும் இருக்காது. ட்விஸ்டர்ஸ் இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்னன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்க ஒக்லஹோமான்ற ஸ்டேட்ல அடிக்கடி சூறாவளி வர்றது வழக்கமான ஒண்ணா இருக்கு. இதனால அங்க இருக்க மக்கள் எல்லாருமே பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க. கேட்டுன்ற பொண்ணு சூறாவளி உருவாகிறப்பவே அதை நிலக்குலைச்சி தடுக்க பல ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு வழியை கண்டுபிடிக்கிறா. ஆனா அந்த மெத்தட்லயுமே சில ஃபிளாஸ் இருக்கு. அதை கேட் சரி பண்ணாலா, கடைசியா அவளோட ரிசர்ச் மக்களை காப்பாத்துச்சா? இதெல்லாம் தான் ட்விஸ்டர்ஸ் படத்தோட கதை. சரி வாங்க இப்ப நம்ம ட்விஸ்டர்ஸ் படத்தோட முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். கேட் கார்ட்டர்ன்ற பொண்ணு கிளைமேட்டை செக் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு டொர்னேடோ, அதாவது சூறாவளி வரப்போறத உணர்ந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜெப்ப போய் முதல்ல எழுப்புறா. அதுக்கப்புறமா அங்க இருக்க அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே எழுப்புறா. எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. கேட் அவ டொர்னேடோவை தடுத்து நிறுத்த கண்டுபிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி வீடியோ ரெக்கார்டிங்காக விளக்கி சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த டீம் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் தான் டொர்னேடோ டேமர் ப்ராஜெக்ட். கேட் டீம்ல அவளை சேர்க்காம இன்னும் 4 பேர் இருக்காங்க. அவங்க தான் ஜாவி, பிரவீன், ஆடி அண்ட் ஜெப். ப்ராஜெக்டோட மெயின் கோல் என்னன்னா, டொர்னேடோவோட ஈரப்பதத்தை உள்ள இருந்தே குறைக்கணும். அப்படி பண்ணிட்டா டொர்னேடோ உள்ள இருந்தே கொலாப்ஸ் ஆகிடும். கேட் டீம் அதை பண்ண பேரல்ஸ் நிறைய சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர்ஸா வச்சிருக்காங்க. அந்த பாலிமர் சூறாவளிக்குள்ள இழுக்கப்படுறப்ப அது சூறாவளியோட, அதாவது டொர்னேடோவோட ஈரப்பதத்தை குறைச்சி டொர்னேடோ ஃபார்ம் ஆகுற டைம்லயே அதை மொத்தமா அழிச்சிடும். கேட் டீம் இது வரைக்கும் தியரியா தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிருக்காங்க. இப்பதான் முதல் தடவையா ஃபீல்டுல இந்த மெத்தடை டெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. பிரவீன் ரேடாரோட டேட்டா படி இன்னைக்கு மதியம் வரைக்கும் எந்த டொர்னேடோவும் ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்றான். ஆனா கேட் காலையிலேயே ஒன்னு ஃபார்ம் ஆகுதுன்னு கன்ஃபார்மா சொல்றா. அவளை எல்லாருமே நம்புறாங்க. கேட் டீம் அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு டொர்னேடோ ஃபார்ம் ஆக போற டைரக்ஷனை நோக்கி போறாங்க. கேட் கெஸ் பண்ண மாதிரியே டொர்னேடோ சீக்கிரமா ஃபார்ம் ஆக போகுது. அதுக்கான காத்துலாம் அந்த பக்கமா பொறுமையா வீச ஆரம்பிக்குது. கேட் அம்மா கால் பண்ணி வீட்டுல பார்பிக்யூ ரெடி பண்ணி இருக்கிறதா சொல்லி பசங்க எல்லாரையுமே வீட்டுக்கு சாப்பிட வர சொல்றாங்க. கேட் டீம் இப்ப இருக்க இடம் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்க ஒக்லஹோமான்ற ஸ்டேட். அங்க சீசன் டைம்ல அடிக்கடி டொர்னேடோ ஃபார்ம் ஆகும். கேட் இந்த ஊர்ல வளர்ந்த பொண்ணு தான். கேட்டும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா மெட்டராலஜின்ற அட்மாஸ்பியரிக் வெதர் சம்பந்தப்பட்ட படிப்பை ஒன்னா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க ஒன்னா சேர்ந்து காலேஜ் ப்ராஜெக்டா டொர்னேடோ டேமர் ப்ராஜெக்ட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டொர்னேடோ வரப்போறதால மழையும் கரெக்டா பெய்ய ஆரம்பிக்குது. டீம் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர் மிக்சரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பழைய பொருள்ல இருந்து ரெடி பண்ணது தான். அதனால கரெக்டா சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ண மாட்டுது. டிராடிவி டாப்லர்ன்ற டேட்டாஸை கலெக்ட் பண்ணக்கூடிய சிப்ஸ் ஒரு பேரல் ஃபுல்லா இருக்கு. அது மூலமா தான் டீம் இவங்க அழிக்க போற டொர்னேடோவோட டேட்டாஸை கலெக்ட் பண்ண போறாங்க. ஜாவி மட்டும் டேட்டாவை கலெக்ட் பண்ண ஒரு வேன்ல அங்கேயே இருக்கா. மத்த 3 பேரும் பேரல்ஸ் கனெக்ட் பண்ணப்பட்ட ட்ரக்கை ஓட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. டொர்னேடோவோட பலத்தை EF1, EF2 இந்த மாதிரி EF5 வரைக்கும் அதோட விண்டு ஃபோர்ஸை வச்சு மெஷர் பண்ணி சொல்லுவாங்க. கேட் டீம் EF1 டொர்னேடோவை தான் எதிர்பார்க்கறாங்க. EF2 இருந்தா கூட பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்ல. இவங்க போக போக காத்து பலமா இருக்கு. ட்ரக்கை ஓட்டுறது கூட கஷ்டமா இருக்கு. டொர்னேடோ எங்க ஃபார்ம் ஆகி இருக்குன்னு பார்த்தா அது இவங்களுக்கு பின்னாடி இருக்கு. திடீர்னு இவங்க வண்டியில வைக்கோல் பேல் வந்து மோதிடுது. அதுல பேரல்ஸ்லாம் அந்த இடத்துலயே கவுந்துடுது. ஒரு பேரல் வேற ஓபன் ஆகிட்டு அப்ப 3 பேரும் இறங்கி வண்டியை நிமித்த பாக்குறாங்க. ஆனா முடியல. அப்ப ஜெப் ஒரு கம்பியை எடுத்துட்டு வந்து முட்டு கொடுத்து வண்டியை ஃபுல்லா நிமித்துறான். இவங்க இப்ப டொர்னேடோ வரப்போற வழியில தான் இருக்காங்க. அதனால பேரல்ஸ் எல்லாம் திறந்து வச்சுட்டு ட்ரெய்லரை கழட்டி விட்டுட்டு ட்ரக்கை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரியே டொர்னேடோவால சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர்ஸ் அப்புறம் சிப்ஸ் எல்லாமே வேகமா அதுக்குள்ள இழுக்கப்படுது. ஜாவியோட டேட்டா படி மிக்சர்ஸ் 50,000 ஃபீட்க்கு மேல வரைக்கும் போயிடுச்சு. ஆனா இன்னும் டொர்னேடோ கொலாப்ஸ் ஆகல. என்ன தப்பு நடந்துச்சுன்னு புரியாம எல்லாருமே முடிக்கிறாங்க. யாருக்கும் ஒன்னும் புரியல. அப்பதான் காத்தோட ஸ்பீட பார்க்கும்போது இது EF1 டொர்னேடோவும் இல்ல, EF2 டொர்னேடோவும் இல்ல, EF5 டொர்னேடோன்னு புரியுது.
போயிடுது. EFI டொர்னேடோ கேட் டீமை நெருங்கி வேகமா வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல ஒழுங்கா ரோட பார்த்து ஓட்ட முடியாம ட்ரக்க ஜெப் பக்கத்துல இருந்த வேலியில போய் மோதிட்டான். ட்ரக் நல்லா மாட்டிக்கிச்சு. ட்ரக்லயே இருந்தா ட்ரக் பறந்துடும். அதனால எல்லாருமே இறங்கி பக்கத்துல பாதுகாப்பான இடத்தை தேடி ஓடுறாங்க. பக்கத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அதுக்கு கீழே போயிடலான்னு போறாங்க. அதுக்குள்ள பிரவீன் சூறாவளியால இழுக்கப்பட்டு மாட்டிக்கிட்டான். 3 பேரும் பிரிட்ஜ்க்கு கீழே போயிட்டாங்க. அப்பதான் பிரவீன் பறந்துட்டான்னு அவங்களுக்கு தெரியுது. கேட் மேல ஏறும்போது ஒரு பிளேட் அவளோட காலை கிழிச்சிட்டு போயிடுது. ஆடி மேல ஏற முடியாம கஷ்டப்படுறா. அவளுக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறாங்க. அதுக்குள்ள அவளுமே காத்துல மாட்டி பறந்துட்டா. கேட் அண்ட் ஜெப் பிரிட்ஜ்க்கு கீழே இருக்க கேப்குள்ள போய் நல்லா மறைஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் ஜெப்புமே காத்துல மாட்டி அவனோட கதையுமே முடிஞ்சிடுது. கேட்டப்ப பயத்துல பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. டொர்னேடோ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கேட் தப்பிச்சு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப போலீஸ் கார் ஒண்ணு அவ இருக்க இடத்துக்கு வருது. 5 வருஷத்துக்கு அப்புறம் கேட் இப்ப நியூயார்க்ல இருக்க நேஷனல் ஓஷியானிக் அண்ட் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்க கேட்ட பார்க்க ஜாவி இப்பதான் வந்திருக்கான். ஜாவி காலேஜ் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் அவனோட சொந்த ஊர் மியாமிக்கே போயிட்டான். அதுக்கப்புறமா மிலிட்டரியில கூட ஜாயின் பண்ணி வேலை பார்த்திருக்கான். ஜாவி பல வாட்டி கால் பண்ணியுமே கேட் எடுக்கவே இல்லை. அதனால அவன் கேட் அம்மாவை போய் பார்த்திருக்கான். அவங்க தான் கேட் இங்க ஒர்க் பண்றதா சொல்லியிருக்காங்க. கேட் நியூயார்க்குக்கு வந்ததுல இருந்து அவங்க ஊருக்கு போறதே இல்ல. அவங்க அம்மா கூடயுமே சரியா பேசுறதே இல்ல. ஜாவி மிலிட்டரியில ஒர்க் பண்ணும்போது மிசைல்ஸ் லொகேட் பண்ண அங்க PAR பாருன்ற டிவைஸை யூஸ் பண்ணுவாங்க. PAR பாருன்றத ஃபேஸ்டு அரே ரேடார்னு சொல்லுவாங்க. ஜாவி பார் டிவைஸை டொர்னேடோவை மெஷர் பண்ண யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணா. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா பார் ஒரு பில்டிங் மாதிரி பெருசா இருக்கும். அந்த டொர்னேடோ கிட்ட கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். அதே டைம்ல மிலிட்டரி போர்ட்டபிள் பார் டிவைசஸ் உருவாக்குனாங்க. இவனுக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல டொர்னேடோவை ரிசர்ச் பண்ண இவனும் சில புரோட்டோடைப்ஸ் வாங்கி வச்சிருக்கான். போர்ட்டபிள் பார் 3 டிவைஸா இருக்கும். 3த்தையுமே டொர்னேடோவை சுத்தி 3 பிளேஸ்ல பிளேஸ் பண்ணணும். அப்படி பண்ணிட்டா டொர்னேடோவோட மொத்த ஸ்ட்ரக்சரையுமே பக்காவா ரீட் பண்ண முடியும். ஜாவி டொர்னேடோ ஸ்ட்ரக்சரை மட்டும் ரீட் பண்ணிட்டா ஒக்லஹோமால பலாயிரக்கணக்கான மக்களை காப்பாத்தலாம்னு சொல்லி டொர்னேடோ கிட்ட நெருங்கி போறதுக்காக கேட் கிட்ட ஹெல்ப் கேட்கிறான். கேட் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா ஸ்டார்ம்ஸை சேஸ் பண்றத சுத்தமா நிறுத்திட்டா. அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டா. ஜாவி எவ்வளவு கேட்டுமே கேட் ஒத்துக்காம அங்க இருந்து கிளம்பிட்டா. கேட் அன்னைக்கு நைட் போய் தூங்குறா. ஆனா அவளால தூங்க முடியல. ஜாவி ஒக்லஹோமா டொர்னேடோவால மக்கள் கஷ்டப்படுறத பத்தி உள்ள ஒரு நியூஸை கேட்க்கு அனுப்பியிருக்கான். அதை பார்த்த கேட்டும் ஜாவிக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டா. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ட்ரக்ல ஒக்லஹோமாக்கு போயிட்டு இருக்காங்க. ட்ரக் ஃபுல்லா வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ற எக்கச்சக்க அட்வான்ஸான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. ஜாவி ஸ்ட்ராம்பார்ன்ற வெதர் ஃபோர்காஸ்டிங் கம்பெனியை ரன் பண்றான். அதுக்கு ஒக்லஹோமால பல இன்வெஸ்டர்ஸும் இருக்காங்க. ஒக்லஹோமா டொர்னேடோ ப்ராப்ளமால ஹவுஸ் டெவலப்பர்ஸ்க்கு மிகப்பெரிய ப்ராப்ளம். அதனால அவங்களுக்கு ஃபுல் டைம் வெதர் டேட்டா தேவைப்படுது. அதான் அவங்க ஸ்ட்ராம்பார்க்கு இன்வெஸ்டர்ஸா இருக்காங்க. ஜாவி அவனோட டீம் இருக்க இடத்துக்கு கேட்ட கூப்பிட்டு வரான். ஜாவியோட டீம்ல இருக்க எல்லாருமே வெதர் ரிலேட்டடா பல PhDs அண்ட் டாக்டரேட்லாம் பண்ணவங்க தான். ஜாவி டீம்ல ஸ்காட்னு ஒருத்தன் இருக்கான். அவன் MITல மெட்டராலஜி படிச்சிருக்கான். அதோட அவன் ஜாவி பிசினஸ்ல பார்ட்னராகவும் இருக்கான். கேட் ஒரு வாரம் தான் ஜாவிக்கு டைம் கொடுத்திருக்கான். அதனால அதுக்குள்ள அவங்க வேலையெல்லாம் முடிக்கணும். இன்னொரு ஸ்ட்ராம் சேசர் குரூப் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வேலை என்னன்னா டொர்னேடோக்குள்ள போய் அதை மிகப்பெரிய சாதனை பண்ண மாதிரி யூடியூப்ல வீடியோவா எடுத்து போடுறது தான். இந்த ஸ்ட்ராம் சேசர்ஸோட லீடர் தான் டைலர் ஓவன்ஸ். அவனுக்கு டொர்னேடோ விராங்லர்னு ஒரு பேர் வேற இருக்கு. அவனுக்கு அங்கேயே எக்கச்சக்க ஃபேன்ஸ்லாம் வேற இருக்காங்க. டைலர் டீம் அங்க அவங்களோட மெர்ச்சன்டைஸ் பொருளெல்லாம் அங்க இருக்க மக்கள் கிட்ட விற்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்காட் ஈஸ்ட் பக்கம் இருக்க கிளவுட் ஃபார்மேஷன் தான் டொர்னேடோவா மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு கேட்ட சொல்றான். கேட் ஸ்ட்ராம்பார் டேட்டாஸையும் வானத்தையும் காத்து வீசுற டைரக்ஷனையும் பார்த்து அடுத்த டொர்னேடோ எங்க உருவாக போகுதுன்னு கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. டைலர் கேட் யாருன்னே தெரியாம அவ பண்றதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கான். டெய்லர் சும்மா ஜாலியா போய் பேசி கேட் நியூயார்க்ல இருந்து வந்து ஸ்ட்ராம்பார்க்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறான். டெய்லர் கூட பென் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் ஒரு ரிப்போர்ட்டர். அவன் அமெரிக்கன் ஸ்ட்ராம் சேசர்ஸ் பத்தி லண்டன் நியூஸ் பேப்பருக்காக ஒரு ஆர்டிகல் ஒன்னு பண்ண போறான். அதுக்காக தான் டெய்லர் கூட வந்திருக்கான். டெய்லரும் ஈஸ்ட் பக்கம் தான் டொர்னேடோ ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குன்னு கேட்ட சொல்ல கேட்டும் நீ சொல்றது தான் கரெக்ட்னு அவன்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டா. கேட் ஜாவிட்ட வந்து வெஸ்ட் பக்கம்
பக்கம் தான் கிளவுட் செல் ஃபார்மேஷன் கரெக்டா இருக்கு, அங்கதான் டொர்னேடோ ஃபார்ம் ஆகும்னு சொல்றான். ஸ்ட்ராம்பார் வெஸ்ட் பக்கம் கிளம்பி போறத டைலர் பார்த்துட்டு உடனே கேட் வேணும்னே விளையாடி இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ராம்பாரை ஃபாலோ பண்ணி கிளம்புறான். கேட் சொல்ற வழியில ஸ்ட்ராம்பார் போறாங்க. அங்க அவ சொன்ன மாதிரியே டொர்னேடோ ஃபார்ம் ஆகுறதுக்கான அறிகுறி எல்லாம் காட்ட ஆரம்பிக்குது. டொர்னேடோவை சுத்தி 3 இடத்துல போர்ட்டபிள் பார்ஸை இவங்க வைக்கணும், அதான் இவங்க பிளான். அதுக்காக ஜாவி, ஸ்கேர்க்ரோ அண்ட் டின்மேன் 2 டீமை தனித்தனியா அனுப்புறான். ஜாவி அண்ட் கேட் தான் லயன் டீம், அவங்க தான் 3வது போர்ட்டபிள் பாரை ஃபிக்ஸ் பண்ணணும். விசர்ட்ன்ற வேன் ஒன்னு இருக்கு, அதுதான் ஸ்ட்ராம்பாரோட எல்லா டேட்டாஸையுமே கலெக்ட் பண்ணும். டொர்னேடோ அழகா ஃபார்ம் ஆகிட்டு ஜாவியும் டொர்னேடோவை நோக்கி போயிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு குறுக்க டைலர் டீமும் வந்துட்டாங்க. டைலர் காரை ஓட்டிக்கிட்டு லைவா வீடியோ போட்டுக்கிட்டு மக்களுக்கு அந்த டொர்னேடோவை பத்தி விளக்கமும் கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல பனிக்கட்டி மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. விண்மில்லம் உடஞ்சி கீழே விடுது. எதை பத்தியும் டைலர் டீம் கவலைப்படாம டொர்னேடோவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. பல பேர் அந்த டொர்னேடோவை தூரத்துல இருந்து பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ண அந்த இடத்துக்கிட்டையும் வந்திருக்காங்க. டின்மேன் டீம் அவங்களோட பார் ரேடாரை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. விசர்ட் டீம் ஒரு இடத்துல நின்னு டேட்டாஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கேர்க்ரோ டீமும் அவங்க இடத்துக்கிட்ட வந்து பார் ரேடாரை வச்சு ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. லயன் டீமை சேர்ந்த கேட் அண்ட் ஜாவி அவங்க பார் டிவைஸை முடிஞ்ச அளவுக்கு டொர்னேடோ கிட்ட போய் வைக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரியான இடத்துக்கும் அவங்க வந்துட்டாங்க. ஆனா டொர்னேடோவை கிட்ட பார்த்த கேட்க்கு பழைய இன்சிடென்ட் ஞாபகம் வந்து பயந்துட்டா. அதனால பார் டிவைஸை வைக்காமலே ஜாவியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு வேகமா கிளம்பி தூரமா வந்துட்டா. ஜாவிக்கு இப்பதான் கேட் பயந்து தூரமா வந்துட்டானே தெரியுது. டைலர் டீம் இப்ப நேரா டொர்னேடோவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நேரா அவங்க டொர்னேடோக்குள்ளேயே போயிட்டாங்க. அதோட உள்ள இருந்து கிராக்கர்ஸையுமே ஃபயர் பண்றாங்க. டைலர் டீம் டொர்னேடோக்குள்ள இருந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு டொர்னேடோ போனதும் வெளில வந்து பயங்கரமா ஆட்டம் போடுறானுங்க. அத ஜாவி அண்ட் கேட் பார்த்துட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்டர் பென் அவனுங்க வண்டியில போனதால மயங்கியே விழுந்துட்டான். கேட் நடந்ததுக்கு ஜாவிட்ட சாரி கேக்குறா. அது அவனுமே புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் கவலைப்படாதன்னு சொல்றான். ஜாவி அண்ட் கேட் அன்னைக்கு நைட் தங்குறதுக்காக பக்கத்துல இருக்க மோட்டலுக்கு வந்திருக்காங்க. ஜாவி கேட் கிட்ட போய் குளிச்சிட்டு வந்து வெளில கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமான்னு கேக்குறான். ஆனா கேட் எனக்கு டயர்டா இருக்கு, இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டா. டைலர் டீமுமே அந்த மோட்டல்ல தான் இருக்காங்க. அவங்களுமே கேட்ட மீட் பண்றாங்க. பென் அவனோட ஆர்டிக்கல்ல கேட்ட பத்தியுமே எழுதலாம்னு முடிவு பண்ணியிருக்கான். ஏன்னா கேட் அந்த டொர்னேடோவை கெஸ் பண்ண விதம் அங்க இருக்க எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. டைலர் டீம்ல டைலர் மட்டும்தான் மெட்டராலஜி படிச்சிருக்கான், மத்த எல்லாருமே அவங்களுக்கு இருக்க டொர்னேடோ எக்ஸ்பீரியன்ஸால தான் அங்க இருக்காங்க. அடுத்த நாள் ஜாவி அண்ட் ஸ்காட் அவங்களோட இன்வெஸ்டரான மார்ஷல் ரிக்ஸ் கிட்ட டொர்னேடோவால டேமேஜ் ஆன ப்ராப்பர்ட்டிஸோட டீடைல்ஸை கொடுக்கறாங்க. கொடுத்த டீடைல்ஸ் படி டேமேஜ் ஆன பல ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இன்சூரன்ஸ் இல்லாம இருக்கு, இல்லனா இன்சூரன்ஸ் முடிஞ்சதா இருக்கு. மார்ஷல் ரிக்ஸ் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு மக்கள் கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டிஸை பணம் கொடுத்து வாங்கிப்பான். கேட்டாங்க வர்றப்ப ஜாவி மார்ஷல் ரிக்ஸ் அவளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நாங்க கொஞ்சம் பேசிட்டு வரோம்னு சொல்லி அவளை வெளில வெயிட் பண்ண சொல்லிட்டான். கேட் வெளில வந்து கிளவுட ரீட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப டைலர் அங்க வந்து இந்த கிளவுட் டொர்னேடோவா ஃபார்ம் ஆக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். அப்ப கேட்டும் ஆமா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறா. அதை பார்த்ததும் டைலருக்கும் டொர்னேடோ ஃபார்ம் ஆக போகுதுன்னு புரிஞ்சுட்டு கேட் ஜாவியோட டீமை உடனே கிளம்ப சொல்றா. டைலருமே அவனோட டீம்கிட்ட போய் உடனே கிளம்ப சொல்றான். 2 டீமும் போட்டி போட்டுக்கிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. கேட் கெஸ் பண்ண மாதிரியே கிளவுட்ஸ்ல இருந்து பக்காவா டொர்னேடோ ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, ஃபார்ம் ஆனது ட்வின் டொர்னேடோ. அதை பார்த்த டைலர் டீம் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. ட்வின் டொர்னேடோ பிரிஞ்சு போக ஆரம்பிக்குது. அப்படி நடந்தா ஒரு டொர்னேடோ டக்குன்னு கொலாப்ஸ் ஆகிடும். இப்ப 2 டீமும் எது கொலாப்ஸ் ஆகும்னு கரெக்டா கெஸ் பண்ணணும். இந்த வாட்டி கேட் போன வாட்டி மாதிரி சொதப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா ஸ்ட்ராங்கா இருக்கா. 2 டீமுமே பயங்கரமா போட்டி போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. டைலர் ரைட் சைடுல இருக்கிறது கொலாப்ஸ் ஆகாதுன்னு நினைக்கிறான். கேட்டுமே ரைட் சைடு டொர்னேடோ கொலாப்ஸ் ஆகாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றா. கொஞ்சம் தூரத்துல வீட் ஃபீல்டுல காத்தோட டைரக்ஷன் டிஃபரெண்டா இருக்கிறத பார்த்த கேட் அவளோட முடிவை மாத்திக்கிட்டா லெஃப்ட் சைடு தான் கொலாப்ஸ் ஆகாதுன்னு சொல்றா. ஜாவி டீம் டக்குன்னு லெஃப்ட் சைடு போறாங்க. டைலர் டீம் ரைட் சைடு போறாங்க. டைலர் டீம் கேட் இந்த வாட்டி தப்பு பண்ணிட்டான்னு நினைக்கிறாங்க. டைலர் டீம் எல்லாத்தையுமே வேகமா ரெடி பண்ணிக்கிட்டு கரெக்டா போய் டொர்னேடோ வர வழியில ட்ரக்க பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டொர்னேடோல மாட்டி ட்ரக் பறக்காம இருக்க டைலர் டீம் அவங்க ட்ரக்ல இருக்க ட்ரில்லிங் ஆங்கர்ஸ பயன்படுத்துறாங்க. டொர்னேடோ கிட்ட வருது, ஆனா டக்குன்னு அது கொலாப்ஸ் ஆகிடுது. சோ டைலர் கெஸ் பண்ணது கடைசியா தப்பான டொர்னேடோன்னு தெரியுது. டைலர் கீழே இறங்கி பார்க்கறான். கேட் போன பக்கம் இன்னும் பக்காவா டொர்னேடோ ஒன்னும் ஆகாம இருக்கு. ஜாவி டீமை சேர்ந்த ஸ்கேர்க்ரோ அவங்க பார் டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
பண்ணிட்டாங்க. அப்புறம் டின் மேனுமே அவங்க பார் டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கேட் அண்ட் ஜாவி சேர்ந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாம இந்த வாட்டி லயன் பாரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 3 பார் ரேடார்ஸும் சேர்ந்து டொர்னேடோ டேட்டாஸை எடுக்க ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்குள்ள டொர்னேடோல மாட்டி லயன் பார் பறந்துட்டு இவங்க பக்கம் தான் டொர்னேடோ வந்துட்டு இருக்கு. அதனால 2 பேரும் ட்ரக்ல வேகமா போயிட்டு இருக்காங்க. டொர்னேடோ அதோட வழியில மாட்டின எல்லாத்தையுமே நாசம் பண்ணுது. ட்ரக் ஒரு இடத்துல போய் நல்லா மாட்டிக்கிச்சு. 2 பேரும் தாறுமாறா பயப்படுறாங்க. டொர்னேடோ இவங்களை தாண்டி போயிடுது. இவங்க ஓரமா வந்ததால எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சிட்டாங்க. ஸ்காட் 2 ரேடாருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. 3வது ரேடார்லயுமே நல்லா டேட்டாஸ் கிடைக்குது. ஆனா அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். கேட் இந்த டொர்னேடோ பக்கத்து டவுனை நோக்கி போறத பாக்குறா. உடனே அங்க இருக்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போகணும்னு சொல்றான். ஆனா ஜாவி லயன் பாரை கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். கடைசியா ஜாவி ஸ்காட் சொல்றத கேட்காம கேட் சொல்றத கேட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ண கிளம்புறான். டவுனை டொர்னேடோ நாசம் பண்ணிடுச்சு. அங்க இருக்க மக்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை கேட் அண்ட் ஜாவி பண்றாங்க. மார்ஷல் ரிக்ஸ் அங்க வராரு. ஜாவி ட்ரக்கை எடுத்துக்கிட்டு கேட்ட கிளம்ப சொல்லிட்டான். டெய்லர் டீமும் அந்த டவுன்ல தான் இருக்காங்க. கேட் அங்க கூட டெய்லர் டீம் மர்ச்சன்டைஸ் பொருள் எல்லாம் விக்கிறத பார்த்து கடுப்பாகிட்டா. மார்ஷல் ரிக்ஸ் அந்த டவுன்ல இருக்க ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ்ட பேசிட்டு இருக்கான். அதை பாக்குற டெய்லர் கேட் கிட்ட எதுக்கு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறான். அப்ப கேட் நீ டொர்னேடோக்கு அப்புறம் டி-ஷர்ட்ஸையும் மக்ஸையும் விக்கிறது மட்டும் கரெக்டான்னு கேக்குறா. அதனால டெய்லரும் கோச்சிக்கிட்டு போயிட்டான். அப்புறம் தான் டெய்லர் டீம்ல இருக்க பொண்ணு மூலியமா கேட்க யூடியூப் மணி அப்புறம் மர்ச்சன்டைஸ் மணி எல்லாத்தையுமே அவங்க டொர்னேடோல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் செலவு பண்றாங்கன்னு தெரியுது. இப்ப கூட டெய்லர் டீம் மக்களுக்கு எல்லாத்தையுமே ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. கேட்டுக்கு இப்பதான் மார்ஷல் ரிக்ஸ் மேலயும் ஸ்ட்ராம்பார் மேலயுமே லைட்டா சந்தேகம் வருது. கேட் மார்ஷல் ரிக்ஸ் யாருன்னு நெட்ல பாக்குறா. அப்புறம் தான் அவன் லேண்ட் எல்லாம் விலை பேசி வாங்குறவன்னு தெரியுது. டெய்லர் ஒரு பீஸாவை வாங்கிக்கிட்டு கேட்ட பார்க்க வந்திருக்கான். முதல்ல கேட் பீஸாவை வாங்கிக்கிட்டு உள்ள வந்துட்டா. அப்புறம் அவன்கிட்ட பேசலாம்னு முடிவு பண்ணி அவனை உள்ள கூப்பிடுறான். கேட் மக்கள் பாதிக்கப்பட்டதை பார்த்ததுல இருந்து ரொம்ப அப்செட்டா இருக்கா. டெய்லர் அவளோட மூட மாத்த அவளை வெளில கூப்பிட்டு போறான். 2 பேரும் ஹார்ஸ் அண்ட் புல்ஸ் எல்லாம் வச்சு ஷோ பண்ணிட்டு இருக்க ரோடியோ ஷோக்கு தான் வந்திருக்காங்க. டெய்லர் கேட் சிட்டி பொண்ணு தான் நினைச்சிட்டு இருந்தான். இப்பதான் அவனுக்கு கேட் ஒரு ஃபார்ம்ல பக்கத்துல இருக்க சப்பல்பான்ற டவுன்ல தான் வளர்ந்தவன் தெரியுது. ரோடியோ நடத்துறவங்களுக்கு டெய்லரை நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா டெய்லருமே அந்த ஷோக்காக ரைட்லாம் பண்ணியிருக்கான். திடீர்னு அந்த இடத்துல காத்து பலமா வீச ஆரம்பிக்குது. எல்லார் போனுக்கும் டொர்னேடோ அலர்ட் மெசேஜ் வருது. மக்கள் எல்லாருமே பயந்து வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. கேட் அண்ட் டெய்லர் வழியில இருக்க ஒரு அம்மா பொண்ணை பார்த்துட்டு அவங்களையுமே கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருக்க ஹோட்டலுக்குள்ள போறாங்க. ஹோட்டல்ல பேஸ்மெண்ட் இருக்கான்னு கேக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல எந்த பேஸ்மெண்ட்டும் இல்ல. வந்தது பயங்கரமான டொர்னேடோ. அதனால அங்க இருக்க ஸ்டேஜ் எல்லாமே பிச்சுக்கிட்டு பயங்கரமா பறக்குது. கேட் பக்கத்துல ஒரு ஸ்விம்மிங் பூலை பாக்குறா. டொர்னேடோ டைம்ல பள்ளத்துல மறைஞ்சிக்கிறது தான் ஒரு அளவுக்கு சேஃப். அதனால எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு கேட் ஸ்விம்மிங் பூலை நோக்கி போறா. சில பேரு கேட் கூட வராம கார்ல ஏறி தப்பிக்க பார்த்து காரோட சூறாவளியில மாட்டி பறந்து போயிட்டாங்க. கேட்டும் அவ கூட வந்தவங்களும் அந்த பூல்குள்ள போய் பைப்ஸ் எல்லாம் டைட்டா புடிச்சுக்கிட்டாங்க. டெய்லர் ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ண போறான். டெய்லர் அவன்கிட்ட எந்திரிக்காம தவழ்ந்து வான்னு பல வாட்டி சொல்லியும் அவன் கேட்காம எந்திரிச்சதால அவனுமே பறந்துட்டான். கடைசியா டெய்லருமே கஷ்டப்பட்டு வந்து பைப்ஸை டைட்டா புடிச்சுக்கிட்டான். ரொம்ப நேரம் புடிச்சிருந்ததால எந்த ப்ராப்ளமும் இவங்களுக்கு வரல. டொர்னேடோவும் போயிடுது. கேட் அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அந்த அம்மாவையும் பொண்ணையும் மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சுது. டொர்னேடோவால அந்த மொத்த ஏரியாவுமே சுக்குநூறா போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நடந்ததை கேள்விப்பட்டு ஜாவியும் கேட்ட பார்க்க வந்துட்டான். டெய்லர் கேட்டால தான் எல்லாரும் தப்பிச்சோன்னு அவனோட டீம் டெஸ்ட் சொல்றான். ஜாவிக்கு கேட் டெய்லர் கூட அங்க வந்திருந்தது லைட்டா ஷாக்கா இருக்கு. ஸ்காட் ஜாவி கிட்ட இது ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி தான், நான் ரிக்ஸ்க்காக ப்ராப்பர்ட்டி பத்தி போய் பேசி பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்றான். கேட் நேரா ஜாவி கிட்ட நீ மக்கள் படுற கஷ்டத்துல இருந்து பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கியான்னு கேட்டுட்டா. இதனால 2 பேருக்குமே சண்டை வருது. ஜாவி உன்னோட சைன் ப்ராஜெக்ட் மூலமா பணம் பார்க்க நம்மளோட 3 ஃப்ரெண்ட்ஸை நீ கொல்லலையான்னு அவசரப்பட்டு கேட்டுட்டான். கேட்டுமே கோச்சிக்கிட்டு போயிட்டா. நடந்ததை டெய்லருமே பார்த்துட்டு தான் இருக்கான். கேட் ரொம்ப அப்செட் ஆகிட்டா. அதனால கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணி சப்பல்பால இருக்க அவளோட அம்மாவோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துட்டா. கேட் வீட்டுக்கு வந்ததை பார்த்தது அவங்க அம்மாக்கே ஆச்சரியமா இருக்கு. கேட் பல வருஷத்துக்கு அப்புறமா அவங்க அம்மாவை நல்லா கட்டி பிடிச்சுக்கிட்டா. கேட் அம்மா கேத்திக்கு அவங்க பொண்ணு அங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
கேட் அடுத்த நாள் அவங்க வீட்டுல இருக்க பான்க்கு போறா. அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா அவங்க இருந்தது அவளுக்கு ஞாபகம் வருது. கேட் ஸ்கூல் டைம்ல இருந்தே கிளவுட்ஸ், கிளைமேட் அப்புறம் டொர்னேடோ பத்திலாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டா. அதனாலதான் இப்ப இந்த இடத்துக்கு அவ வந்திருக்கா. கேட் அவளோட வீட்டை விட்டுட்டு போனப்ப பான் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இப்ப வரைக்குமே இருக்கு. கேத்தி வேணும்னே எந்த சேஞ்சுமே அங்க பண்ணல. கேத்தி ஒரு நாளும் இங்க டொர்னேடோஸ் அதிகமா வந்துகிட்டே தான் இருக்கு. ஃப்ளட் அதிகமா இருக்கு, வறட்சியுமே அதிகமா இருக்கு, வீட் அண்ட் சீட்ஸோட பிரைஸுமே அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கு. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க. கேட்க்கு நடந்தது மோசமான இன்சிடென்ட் தான். ஆனா கேத்தி அதை தாண்டி அவ வந்து இந்த ஒக்லஹோமா மக்களை கேட் காப்பாத்துவான்னு அவங்க இன்னுமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. கேட் டொர்னேடோவை உருவாக்கக்கூடிய அவளோட ஸ்கூல் சயின்ஸ் ப்ராஜெக்டை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அங்க டைலரும் வந்துட்டான். டைலர் கேட் பத்தி விசாரிச்சிருக்கான். அப்பதான் கேட்க்கு நடந்த இன்சிடென்ட் பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிதான் அவன் இங்கேயும் வந்திருக்கான். கேத்தி அம்மா சாப்பிட சாப்பாடு ரெடி பண்ணிருக்காங்க. 3 பேரும் வெளில உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கேத்தி கேட் அவளோட சின்ன வயசுல பாத் டப்ல குளிச்சுட்டு இருந்தா. அப்ப தண்டர் வந்தது. அப்படியே ட்ரெஸ் போடாம வெளில ஓடி போய் பார்த்துட்டு இருந்தான்னு சொல்றாங்க. கேட் அப்பெல்லாம் வெதர் எந்த அளவுக்கு மோசமா இருக்கோ அந்த அளவுக்கு ஹாப்பியா இருப்பா. கேத்தி டெய்லரை இன்னைக்கு நைட் அங்கேயே தங்க சொல்லிட்டாங்க. அவனும் தங்க போறான். டெய்லர் அன்னைக்கு நைட் பான்ல இருந்த கேட்டோட டொர்னேடோ டேமர் ப்ராஜெக்ட் பத்தி ஃபுல்லா படிச்சுட்டான். அவனுக்கு அது இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆனா கேட்க்கு டெய்லர் அதை பார்த்தது பிடிக்கல. டெய்லர் ப்ராஜெக்ட் பத்தி படிக்க கேட் மொத்தமா உடைஞ்சு அப்செட் ஆகிட்டா. ஏன்னா அவ பண்ண ஏதோ ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக்கால தான் அன்னைக்கு டொர்னேடோ கொலாப்ஸ் ஆகாம அது அவளோட ஃப்ரெண்ட்ஸையுமே கொன்னுடுச்சுன்னு நம்புறா. டெய்லர் இந்த டொர்னேடோஸ் ஒரு நாளுமே நம்ம கிட்ட இருந்து எதையாவது எடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அதை தடுக்க உன்கிட்ட ஒரு வழி இருக்கு, அதை பத்தி யோசின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அடுத்த நாள் காலையிலேயே அங்கிருந்து மழையில டெய்லர் கிளம்பி போக போறான். அப்ப கேட் வந்து நம்ம அந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்றா. கேட் அண்ட் டெய்லர் டேட்டாஸை சிஸ்டம்ல என்டர் பண்ணி ப்ராசஸை ரன் பண்றாங்க. அப்ப அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆகுது. கேட்க்கு தியரியா இது சக்சஸ் ஆனாலும் பிராக்டிகலா சக்சஸ் ஆகுமான்ற டவுட் அதிகமா இருக்கு. டைலர் அண்ட் கேட் பிராக்டிகலா செக் பண்ணி பார்த்துலாம் முடிவு பண்ணி பிராண்ட்ல இருக்க சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. புது டொர்னேடோ ஃபார்ம் ஆக போற இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க. டொர்னேடோவை பார்க்குற கேட்க்கு பயங்கர சந்தோஷம். இப்பதான் அவ பழைய ஃபார்ம்க்கே வந்திருக்கா. டொர்னேடோ ஃபார்ம் ஆகிட்டு டெய்லர் அண்ட் கேட் நேரா டொர்னேடோவை நோக்கி பேரல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க. ட்ரக் டெய்லர் டொர்னேடோ குள்ளிய கொண்டு போயிட்டான். அப்புறம் ட்ரக் பறந்துடாம இருக்க ட்ரில்லிங் ஆங்கர்ஸ் போடுறான். அப்புறம் டொர்னேடோக்குள்ள சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. கேட்க்கு டொர்னேடோ குள்ளிய போனது பயங்கர சந்தோஷமா இருக்கு. கேட் டொர்னேடோ கொலாப்ஸ் ஆகிடுச்சான்னு பாக்குறா. ஆனா கொலாப்ஸ் ஆகவே இல்ல. கேட்டு உடனே கவலைப்படாம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஜாவி கேட்ட பார்க்க அவளோட வீட்டுக்கே வந்திருக்கான். வந்து அவள்கிட்ட அப்படி பேசுனதுக்கு சாரி கேட்கிறான். கேட் பார் டேட்டாஸ் அவளுக்கு வேணும்னு கேட்கிறா. உடனே ஜாவியுமே ஒத்துக்கிட்டு டேட்டாஸை கொடுத்துட்டான். ஜாவி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேற வழி இல்லாம தான் மார்ஷல் ரிக்ஸ் கிட்ட போனேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். கேட் பாரோட 3 டைமென்ஷனல் டேட்டாவை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்றான். அப்பதான் உண்மையான டொர்னேடோல ஈரப்பதம் அதிகமா இருக்குன்னும் இவங்களோட பாலிமர்ஸ் வெளில இருக்க ரெயின் டிராப்ஸை மட்டும்தான் அப்சர்வ் பண்ணிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சோ இவங்க ப்ராப்ளமை சரி பண்ண டொர்னேடோவை சுத்தி நல்லா மழை பெய்ய வைக்கணும். அதுக்காக கிளவுட் சீடிங் முறையை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. கிளவுட் சீடிங்னா சில்வர் அயோடைடை கிளவுட்ஸ்ல லான்ச் பண்ணுவாங்க. அப்ப கிளவுட்ஸோட ஈரப்பதத்தோட சில்வர் அயோடைடு ரியாக்ட் ஆகி கிளவுட்ஸை மழையா மாத்தும். டெய்லர் அவன் ட்ரக்ல இருக்க ஃபயர் கிராக்கர் லான்ச்சர்ஸை சில்வர் அயோடைடை ஷூட் பண்ண யூஸ் பண்ணலாம்னு சொல்றான். டெய்லர் கால் பண்ணி அவனோட டீமை ரெடியா இருக்க சொல்றான். கேட் அண்ட் டெய்லர் கேத்திக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. டெய்லர் அண்ட் கேட் ஒன்னா சேர்ந்து அவங்க டீமுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாரும் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வேகமா ரெடி பண்றாங்க. டெய்லர் டீம் எல்லாத்தையுமே பக்காவா வீடியோவா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டெய்லர் வீடியோல அவங்க எல்லாரும் என்னென்ன பண்ண போறாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ரிப்போர்ட்டர் பென் கேட் கிளவுட்ஸை பார்த்துட்டு இருக்கப்ப அவளை ஒரு போட்டோ எடுத்துக்கிறான். அப்ப டெய்லர் அவதான் அவனோட ஸ்டோரி அவளை பத்தி நல்லா கவர் பண்ணுன்னு சொல்றான். ஸ்ட்ராம்பார் டீம் ஒரு டொர்னேடோவை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. டெய்லர் டீம் போயிட்டு இருக்கப்ப இப்ப குறுக்க ஸ்ட்ராம்பார் டீமும் வந்துட்டாங்க. டொர்னேடோவால அங்க பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை பயங்கர அதிகமா இருக்கு. அதனால எல்லாருக்குமே டிரைவ் பண்றது கஷ்டமா இருக்கு. அதோட சிக்னல்ஸுமே லாஸ்ட் ஆகிடுது. கடைசியா டெய்லர் டீம் ட்ரோனும் டொர்னேடோல மாட்டி சிக்னல் கட் ஆகிடுது.
ஸ்காட் கரெக்டா டொர்னேடோ பார்த்த கெஸ் பண்ண மாதிரியே நேரா போன்னு சொல்லிட்டே இருக்கான். ஜாவியும் போயிட்டே இருக்கான். பார்த்தா திடீர்னு டொர்னேடோ கிட்ட தான் இவங்க இருக்காங்க. டொர்னேடோ பக்கத்துல இருந்த நியூக்ளியர் ஃபேக்டரியை அழிக்குது. அப்ப நெருப்பு பத்திக்கிட்டு டொர்னேடோவே பயங்கரமா எரியற மாதிரி தெரியுது. டைலர் டீம் என்ன பண்றதுன்னே தெரியாம மிஷனை இப்போதைக்கு நிறுத்திட்டு தப்பிக்கலான்னு முடிவு பண்ணி வேகமா கிளம்புறாங்க. ஃபேக்டரி பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்குது. ஜாவி அண்ட் ஸ்காட்டும் அங்கிருந்து கிளம்ப முடிவு பண்ணி வேகமா கிளம்பி போறாங்க. எல்லா வண்டியுமே தப்பிச்சு வேகமா அந்த டொர்னேடோவை விட்டு தூரமா வந்துட்டாங்க. வந்திருக்க டொர்னேடோ ரொம்ப பெருசு. அது இப்ப பக்கத்துல இருக்க டவுனை நோக்கி தான் போக போகுது. சைரன்ஸ் மூலமா அந்த டவுன்ல இருக்க மக்கள் அலர்ட் பண்ணப்படுறாங்க. கேட் அந்த டவுனுக்கு போய் மக்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்தலாம்னு சொல்றா. அதுக்கு டெய்லர் டீம் மொத்தமுமே ஓகே சொல்லிட்டாங்க. கேட் பக்கத்து டவுனுக்கு ஹெல்ப் பண்ண போறத பார்த்துட்டு ஜாவியுமே ஹெல்ப் பண்ண போலான்னு சொல்றான். ஆனா ஸ்காட் அதுக்கு ஒத்துக்கல. அதனால ஜாவி பிளான் பண்ணி ஸ்காட்டை இறக்கி விட்டுட்டு போயிட்டான். டெய்லர் டீம் மக்களை சேஃபான லோ பில்டிங்ஸ்க்குள்ள அனுப்புறாங்க. பென்னுமே மக்களுக்கு ஹெல்ப் பண்றான். டொர்னேடோ ஷெல்டர் ஃபுல் ஆகிட்டு அதனால மக்கள் எல்லாம் மூவி தியேட்டருக்கு அனுப்புறாங்க. டொர்னேடோவால மிகப்பெரிய பஸ்ஸே அப்படியே இழுக்கப்படுது. அதோட இடிபாடுல டெய்லருமே மாட்டிக்கிட்டான். டொர்னேடோ நெருங்கி வந்துட்டு இருக்கு. ஆனா கேட்டால தனியா எதையுமே நகர்த்தி டெய்லரை காப்பாத்த முடியல. அப்பதான் கரெக்டா ஜாவி அங்க வரான். வந்து ஹெல்ப் பண்றான். டெய்லரை காப்பாத்தவும் செய்யறான். அப்புறம் 3 பேரும் தப்பிச்சு மூவி தியேட்டருக்குள்ள வந்துட்டாங்க. 3 பேரும் தேடி பார்த்தோம். இந்த தியேட்டர்ல பேஸ்மெண்டே இல்ல. வர்ற டொர்னேடோக்கு கண்டிப்பா இந்த தியேட்டர் தாங்கவே தாங்காதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. தியேட்டரும் ஒரு பக்கம் உடைய ஆரம்பிக்குது. அப்ப ஜாவி அண்ட் டெய்லர் மக்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா கேட்ட காணோம். அவ இப்ப ட்ரெய்லர் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா. ஏன்னா அவ டொர்னேடோவை மொத்தமா காலி பண்ணி மக்களை காப்பாத்த முடிவு பண்ணிட்டா. டெய்லர் அண்ட் ஜாவி கேட் டொர்னேடோவை நோக்கி போறத பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. கேட்க்கு டொர்னேடோவை நோக்கி போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலுமே விடாம டொர்னேடோவை நோக்கி போயிட்டே இருக்கா. டொர்னேடோ பாதையில கேட் வண்டியை நிறுத்தி ஆங்கர்ஸை ட்ரில் பண்ணி தரையில இறக்குறா. கேட் முதல்ல டொர்னேடோக்குள்ள சில்வர் அயோடைட் கிராக்கர்ஸை ஃபயர் பண்றா. அடுத்ததா டொர்னேடோவும் அவ கிட்ட வந்துடுது. அவ கரெக்டா டொர்னேடோவோட சென்டர்ல இருக்கா. மக்களை காப்பாத்த ஜாவி தியேட்டர் கதவை மூடிட்டான். தியேட்டர் கொஞ்சமா இடிஞ்சுக்கிட்டே இருக்கு. டைலருக்கு கேட்க்கு என்னாச்சோன்னு பயமா இருக்கு. இருந்தாலுமே மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போறான். கேட் பேரல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண ட்ரை பண்றா. ஆனா ஓபன் ஆகல. கடைசியா கஷ்டப்பட்டு எப்படியோ சுவிட்சை தட்டி ஓபன் பண்ணிட்டா. சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர்ஸும் டொர்னேடோவோட சேர்ந்து கலக்க ஆரம்பிக்குது. தியேட்டருக்குள்ள எல்லாரும் படுத்துக்கிட்டு கையில கிடைக்கிறது எல்லாத்தையுமே டைட்டா புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்டு இருக்க ட்ரக்கோட ஆங்கர்ஸே கொஞ்சமா லூஸ் ஆக ஆரம்பிக்குது. கடைசியா அடிச்ச காத்து பலமா இருந்ததால ஆங்கர்ஸும் புடுங்கிக்கிட்டு ட்ரக்கும் கவுந்துட்டு தியேட்டர் கிட்ட டொர்னேடோ நெருங்கிட்டு அப்ப கரெக்டா டொர்னேடோ மொத்தமும் கொலாப்ஸ் ஆகிடுது. பல மக்கள் கேட்டோட எக்ஸ்பெரிமெண்டால அங்க தப்பிச்சிட்டாங்க. டைலர் அண்ட் ஜாவி ஓடி போய் ட்ரக்க பாக்குறாங்க. ட்ரக்ல இருந்து சில அடிகளோட கேட் தப்பிச்சு உயிரோட வந்துட்டா. கேட்டோட டொர்னேடோ டாமிங் ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகிட்டு ஜாவிக்கு டெய்லருக்கு டெய்லர் டீமுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம். கேட் இப்ப நியூயார்க்குக்கு மறுபடியும் கிளம்பிட்டா. ஜாவி தான் டிராப் பண்ண வந்திருக்கான். கேட் நியூயார்க்குக்கு போய் பேசி டொர்னேடோ டாமிங் ப்ராஜெக்ட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக கவர்மெண்ட் ஃபண்டிங்க அரேஞ்ச் பண்ண போறா. டெய்லரும் கேட்ட சென்ட் ஆஃப் பண்ண அங்க வந்திருக்கான். டெய்லர் மேல கேட்க்கும் லவ் ஃபீலிங் இருக்கு. அத பட்டும் படாத மாதிரி கேட் சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஜாவி இது கூடவா புரியலன்னு டெய்லரை கலாய்க்கிறான். டெய்லருக்கு ஒன்னும் புரியல. அப்புறமா யோசிச்சு தான் ஏர்போர்ட்குள்ள போய் கேட்ட பாக்குறான். அப்ப ஏர்போர்ட்ல டொர்னேடோவால ஃபிளைட்ஸ் ரொம்ப லேட்டா தான் கிளம்பும்னு சொல்றாங்க. அதனால இவங்க 2 பேரும் ஒண்ணா வெளில போறாங்க. இதோட ட்விஸ்டர்ஸ் படத்தோட முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே. டாடா, பை பாய்.